செய்தியை பார்த்து வருகிறோம். காரைக்குடியில் ஒரு டன் விறகு 6000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 8000 ரூபாயாக விலை உயர்ந்திருக்கிறது. தற்போது 2000 ரூபாய் வரை ஒரு டன் விறகு உயர்ந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துராமலிங்கத்திடம் கேட்கலாம். முத்துராமலிங்கம், விவரங்கள். காரைக்குடியில் வர்த்தக சிலிண்டர் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால தற்பொழுது விறகு அடுப்புக்கு சமையலர்கள் கூட மாறியுள்ளனர். அதாவது விறகுகளும் தட்டுப்பாடின்றி கிடைக்கணும், விலை உயர்வின்றி கிடைக்கணும் என்ற கோரிக்கையை விடுத்துள்ளனர். அதாவது ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் தாக்குதலால் தற்பொழுது சமையல் எரிவாயு சப்ளை செய்வது பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் வர்த்தக எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் தற்பொழுது உணவகங்களும் மூடும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாடு தற்பொழுது ஏற்பட தொடங்கியுள்ளது. இதனால முற்றிலும் நிறுத்தப்படும் சூழ்நிலை உருவானதால எல்லாருமே இப்ப மாற்று ஏற்பாடாக விறகு அடுப்புக்கு தற்பொழுது மாற தொடங்கியுள்ளனர். அவர்களுக்கு விறகு தற்பொழுது ஏற்கனவே 6000 ரூபாய், அதாவது ஒரு டன் விறகு 6000 ரூபாய் விற்பனை நிலையில் தற்பொழுது அது 8000 உயர்ந்துள்ளது. அந்த சமையலர்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதனால விறகு விலையும் கிடைக்க வேண்டும் மற்றும் விறகுகளும் தட்டுப்பாடின்றி கிடைக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. சுவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துராமலிங்கம்.